அனைவருக்கும் வணக்கம். துலாம் ராசி நண்பர்களே, இந்த பதிவில் என்ன தகவல் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய துலாம் ராசி நண்பர்களுக்கு வருகின்ற 2024ஆம் வருடம் ராசி பலன்படி எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற தகவல் பத்தி பார்க்க போறோங்க. உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் நண்பர்களே. உங்களால முடியும் அப்படின்னா அந்த பதிவு முழுமையா பார்த்து பயனடைங்க அப்படின்ட்டு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோங்க. அது மட்டும் அல்லாது நீங்க நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் தடவை வருகை தந்திருக்கீங்க அப்படின்னாலும் நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் பக்கத்தில் இருக்கின்ற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் ஃபியூச்சர்ல நம்ம துலாம் ராசி பத்தி எந்த ஒரு பதிவு போட்டோம் அப்படின்னாலும் நோட்டிபிகேஷன் வழியா இமீடியட்டா உங்களுக்கு தகவல் தெரியப்படுத்த முடியுங்க. இப்போ பொதுவாகவே நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும், துலாம் ராசி அப்படின்றது நம்மளுடைய காலப்புருஷ தத்துவப்படி நீங்க எக்ஸாக்டா 7வது ராசியா வருவீங்க. மேலும் இப்போ துலாம் ராசி நம்மளுடைய சர ராசிகள் ஒரு ராசிங்க. இப்போ துலாம் ராசி காற்று தத்துவ ராசியும் கூடங்க. துலாம் ராசி கூட என்னைக்குமே நிரந்தரமா 9 பாதங்கள் கொண்ட 3 நட்சத்திர நண்பர்கள் பொருந்துவீங்க. இதுல உங்களுடைய அதிபதி சுக்கிர பகவான் அப்படின்னு கூடிய காரணத்தினால நம்மளுடைய துலாம் ராசி நண்பர்கள் உங்களுக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அந்தந்த வார சனிக்கிழமைகள்ல உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய விஷ்ணு பெருமான் கோயிலுக்கோ அல்லது ஆஞ்சநேய பெருமான் கோயிலுக்கோ அல்லது ராமர் கோயிலுக்கோ ஒவ்வொரு வார சனிக்கிழமை காலையிலயோ அல்லது மாலையிலயோ போயிட்டு ரெகுலரா கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. இந்த மாதிரி பண்ணிட்டு வரக்கூடிய ஒரு அற்புதமான காரணத்தினால உங்களுடைய பாடியில ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன் ஏற்படும் நண்பர்களே. இனி வரவிருக்கும் நாட்கள்ல உங்களுக்கு எந்த ஒரு பெரிய லெவல் பாதிப்புகளும் ஏற்படாமல் இருப்பதற்கு இந்த 2024ஆம் வருடம் ஒரு அற்புதமான நல்ல சிறந்த வருடமாக நம்மளுடைய துலாம் ராசி நெஞ்சங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் இந்த வருடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனைத்தையும் சாதகமான பலன்கள் கிடைக்கக்கூடிய தன்மை ஏற்படுங்க. இதற்கு ஒரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே வருட கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ராகு, கேட்டு மற்றும் சனீஸ்வரர் மற்றும் குரு பகவான் ஆகிய 4 பேருமே உங்களுக்கு ரொம்பவே ஃபேவரபிளான ஒரு நல்ல பொசிஷன்ல இருக்காங்க. இதன் காரணமா இந்த வருடம் முழுவதுமே நீங்க எதிர்பார்க்கின்ற வண்ணமா உங்களுக்கு தகுந்த மாதிரி உகந்த நல்ல பலன்கள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் 100க்கு 100% அதிகரிக்கும் அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால சொல்ல முடியும் நண்பர்களே. இப்போ தற்சமயம் குரு பகவான் உங்களுடைய 7வது வீடுன்னு சொல்லக்கூடிய மனைவி மற்றும் கலசர ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காரு. இவர் ஏப்ரல் மாதம் வரைக்கும் இந்த இடத்துல இருப்பாருங்க. அதற்கப்புறமா அவர் உங்களுடைய 8வது வீடுன்னு சொல்லக்கூடிய ஆயுள் ஸ்தானம், கடன் ஸ்தானம் மற்றும் வம்பு வழக்கு ஸ்தானத்துக்கு பயிற்சி அடைஞ்சிருவாருங்க. மேலும் தற்சமயம் சர்ப்ப கிரகத்தில் முக்கியமான கிரகமான ராகு உங்களுடைய 6வது வீடுன்னு சொல்லக்கூடிய ருணரோக சத்ரு ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காரு. மேலும் கேத்து பகவான் உங்களுடைய 12வது வீடுன்னு சொல்லக்கூடிய சுப விரய ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காரு. இப்போ நம்மளுடைய சனீஸ்வரர் உங்களுடைய 5வது வீடுன்னு சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க. ஸோ இந்த 4 கிரகங்களுமே உண்மையை சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே ஃபேவரபிளான பொசிஷனில் இருக்காங்க. மற்ற கிரகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வருடத்தில் மேக்ஸிமம் 30 நாள்லேருந்து 45 நாட்களுக்குள்ள அதிகப்படியாக பயிற்சி அடைஞ்சிருவாங்க. இந்த வருட கிரகங்கள் சொல்லக்கூடிய 4 கிரகங்கள் தான் அதிகப்படியாக எல்லாருடைய பர்சனல் பர்த் சார்ட்லேயும் முக்கியமான கிரகங்கள்ங்க. இந்த 4 கிரகங்கள் நம்மளுடைய பர்சனல் பர்த் சார்ட்டில் ஒரு நல்ல பொசிஷனில் இருந்தாங்க அப்படின்னா நம்மளுடைய லைஃப் நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு நல்ல உச்சத்தை அடைவதற்கு வாய்ப்புகள் மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால சொல்ல முடியும் நண்பர்களே. இப்போ உங்களுக்கு ராகு உங்களுடைய 6வது வீடுன்னு சொல்லக்கூடிய ருணரோக சத்ரு ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க. இதன் காரணமா இப்போ ஒரு சில நண்பர்களுக்கு இதனால் வரைக்கும் நேர்முக எதிரிகளோ அல்லது மறைமுக எதிரிகளோ இருந்தாங்க அப்படின்னாலும் அவங்களுடைய பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்க விடுதலை பெறுவதற்கும் இந்த 2024ஆம் வருடம் முழுவதுமே நீங்க எதிர்பார்க்கின்ற ஒரு அற்புதமான கணிந்து வரக்கூடிய நல்ல வருடமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே. மேலும் ஒரு சில நண்பர்களுக்கு அவ்வப்போது சிறிதளவுல கண், பல் அல்லது பைல்ஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்பட்டிருந்திருக்கலாங்க. அந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு நீங்க இமிடியேட்டா டாக்டர் கிட்ட போயிட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலே 100க்கு 100% உங்களுடைய உடல்நிலை சம்பந்தப்பட்ட பிரச்சனை நீங்க விடுதலை பெறுவதற்கும் இந்த வருடம் முழுவதுமே ஒரு நல்ல அற்புதமான வருடமா உங்களுக்கு சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக ஏற்படுங்க. இப்போ நீங்க ஒர்க் பண்ற இடத்துலயோ அல்லது தொழில் செய்யக்கூடிய இடத்துலயோ உங்களுக்கு நேர்முக எதிரிகளோ அல்லது மறைமுக எதிரிகளோ இருப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. இப்போ இதனால் வரைக்கும் உங்களுடைய எதிரிகள் யாருன்னு தெரியாத ஒரு சூழல்ல இருந்திருந்தீங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு உங்க எதிரிகள் யார் அப்படின்னு சொல்லிட்டு தெரியக்கூடிய ஒரு தன்மை ஏற்படுங்க. ஆனாலும் நீங்க அவங்க கிட்ட போயிட்டு விவாதம் பண்ணுவதோ அல்லது சண்டை போடுவதோ கண்டிப்பாக வேணாம். தானாவே உங்களுடைய எதிரிகள் உங்களுடைய பாதையை விட்டு விலகக்கூடிய ஒரு அற்புதமான தருணம் தான் இந்த 2024ஆம் வருடம் முழுவதுமே நம்மளுடைய
துலாம் ராசி நண்பர்கள் 3 நட்சத்திர நண்பர்களுக்குமேங்க. மேலும் இதனால் வரைக்கும் ஒரு சில நண்பர்களுக்கு வந்து உங்களுக்கும் உங்களுடைய ஹையர் அஃபீஷியல்ஸ்க்கும் வந்து அவ்வப்போது சிறிதளவில் வந்து கருத்து முதல்கள் ஏற்பட்டிருந்திருக்கலாங்க. அதாவது உங்களுக்கு சரின்னு படுற விஷயம் அவங்களுக்கு தவறுதலாக தோணியிருக்கும். அதே மாதிரி நீங்கள் என்னதான் கருத்து சொன்னீங்க அப்படின்னாலும் அவங்க ஏற்றுக்க முடியாத ஒரு சூழலில் இருந்திருப்பாங்க. இனி இந்த மாதிரி இருக்கின்ற நிலைமை கண்டிப்பாக மாறுங்க. நீங்கள் சொல்லுகின்ற கருத்துக்கள் அனைத்துமே வந்து உங்களுடைய ஹையர் அஃபீஷியல் வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் வந்து இந்த 2024 வருடம் முழுவதுமே வந்து உங்களுக்கு சாத்தியப்படக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக மிக சாதியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து இப்போ நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இடத்துல ஒரு கான்ட்ராக்ட் பொசிஷனில் இருந்துட்டு இருந்திருப்பீங்க. அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் இப்போ நீங்கள் ஒரு பர்மனன்ட் பொசிஷனுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் விடாத முயற்சி பண்ணீங்க அப்படின்னாலே 100% வந்து நீங்கள் எதிர்பார்க்கின்ற வண்ணமாக நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இடத்துல வந்து ஒரு பர்மனன்ட் பொசிஷனுக்கு பயிற்சி அடைவதற்கும் இந்த வருடம் முழுவதுமே உங்களுக்கு ஒரு அற்புதமான நல்ல உகந்த வருடமாக மிக சாத்தியமாக பொருந்துவதற்கும் வாய்ப்புகள் வந்து அதிகமாக ஏற்படும் நண்பர்களே. மேலும் அது மட்டுமல்லாது இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து கொஞ்சம் வந்து ஊதிய குறைவு வந்து உங்களுக்கு வந்து இருந்துட்டு இருந்திருக்குங்க. அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் வந்து நீங்க நீண்ட காலமா வந்து நல்ல சேலரி ஹைக்காக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, அல்லது ஒரு சில நண்பர்கள் வந்து ஒரு நல்ல டெசிக்னேஷன் சேஞ்சுக்காக நீங்க வந்து எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் நீங்க எதிர்பார்க்கின்ற வண்ணமா உங்களுக்கு தகுந்த மாதிரி சேலரி ஹைக்கும் சாத்தியமா கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க. அதே மாதிரி ஒரு சில நண்பர்கள் எதிர்பார்க்கின்ற வண்ணமா வந்து உங்களுக்கு டெசிக்னேஷன் சேஞ்சும் சற்று சாத்தியமாகவே கிடைப்பதற்கும் இந்த 2024 வருடம் முழுவதுமே வந்து உங்களுக்கு சாத்தியப்படக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக நிச்சயமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே. மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமா ஒரு நல்ல வெளிநாட்டு உத்தியோகத்துக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தினால பாஸ்போர்ட் ப்ராசஸிங்கோ அல்லது விசா ப்ராசஸிங்கிலோ ஏதோ ஒரு சில தடைகள் ஏற்பட்டிருந்திருக்கலாம் நண்பர்களே. இனி வரவிருக்கும் நாட்கள்ல இந்த தடைகள் அனைத்துமே முற்றிலும் விலகுங்க. நீங்க எதிர்பார்க்கின்ற வண்ணமா உங்களுக்கு வந்து விசா ப்ராசஸிங்ல இருக்கின்ற பிரச்சனைகள் அனைத்துமே விலகணும். பிளஸ் நீங்க எதிர்பார்த்த வண்ணமா வந்து ஃபாரின் கண்ட்ரிக்கு போயிட்டு செட்டில் ஆவதோ அல்லது ஃபாரின் கண்ட்ரிக்கு போயிட்டு உத்தியோகம் செய்வதற்கும் இந்த 2024 வருடம் ஒரு அற்புதமான நல்ல கணிந்து வரக்கூடிய வருடமாக உங்களுக்கு வந்து மிக சாதியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் வந்து இப்போ கேத்து வந்து உங்களுடைய 12வது வீடுன்னு சொல்லக்கூடிய சுபத்துவம் வாய்ந்த சுபவிரய ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காரு. இதன் காரணமாக தான் சொல்லியிருந்தோம் உங்களுக்கு அயல்நாடு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அனைத்துமே ஒரு நல்ல முடிவுக்கு வரும். மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில மாணவர்கள் வந்து நீங்க வந்து அயல்நாட்டுக்கு போயிட்டு மேல் படிப்பு படிக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. அந்த மாதிரி நினைக்கின்ற மாணவர்களும் நீங்க எதிர்பார்க்கின்ற வண்ணமா வந்து அயல்நாட்டுக்கு போயிட்டு மேல் படிப்பு படிப்பதற்கும் இது ஒரு நல்ல உகந்த வருடமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் மாணவ செல்வங்களே. அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில மாணவ செல்வங்கள் வந்து நீங்க வெளிநாட்டுக்கு போயிட்டோ அல்லது வெளியூருக்கு போயிட்டு மேல் படிப்பு படிக்கணும் அல்லது ஒரு நல்ல ரிசர்ச் துறையில வந்து நல்ல ரிசர்ச் பண்ணிட்டு நம்மளுடைய தமிழகத்துக்கு பெருமை சேர்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னாலும் நீங்க எதிர்பார்க்கின்ற வண்ணமா வந்து நம்மளுடைய தமிழகத்துக்கு வந்து ஒரு நல்ல பெருமை சேர்த்துக் கொள்வதற்கும் இந்த 2024 வருடம் முழுவதுமே வந்து உங்களுக்கு சாத்தியப்படக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக நிச்சயமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாகவே கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியுங்க. மேலும் தற்சமயம் வந்து குரு பகவான் வந்து உங்களுடைய 7வது வீடுன்னு சொல்லக்கூடிய மனைவி ஸ்தானம், கலசர ஸ்தானம் மற்றும் கூட்டாளி தொழில் ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காரு. இதன் காரணமா வந்து இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்களும் உங்களுடைய வாழ்க்கை துணை பிரிஞ்சு போய் வாழ்ந்துட்டு இருக்கீங்க. நீங்க வந்து எவ்வளோ ஒன்று சேர்ந்து வாழணும்னு நினைச்சீங்க அப்படின்னாலும் முடியல அப்படின்ற பட்சத்தில் இருக்கீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி பிரிஞ்சு போய் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய தம்பதிகள் இந்த 2024 ஆண்டு தொடங்கின உடனே ஒருத்தரோட ஒருத்தர் நீங்க மனதை விட்டு பேசி பார்த்தீங்க அப்படின்னாலே மறுபடியும் நீங்களும் உங்களுடைய வாழ்க்கை துணை வந்து ஒன்று சேர்ந்து வாழ்வதற்கும் இது ஒரு அற்புதமான கணிந்து வரக்கூடிய நல்ல வருடமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் ஒரு சில நண்பர்கள் ஆல்ரெடி வந்து கோர்ட் கேஸ்ன்னு சொல்லிட்டு டிவோர்ஸ் கேஸ்க்காக கூட அப்ளை பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. அந்த மாதிரி அப்ளை பண்ணியிருக்கக்கூடிய நண்பர்களும் வந்து நீங்க எந்த அளவுக்கு வந்து மனம் இறங்கி வந்து பேசுறீங்களோ, நீங்க 2 பேருமே வந்து ஒருத்தரோட ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு மனம் இறங்கி பேசுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு பொருந்தக்கூடிய வண்ணமா வந்து 100% நீங்க 2 பேரும் சேர்ந்து வாழ்வதற்கும் இந்த 2024 வருடம் உங்களுக்கு அற்புதமாக கணிந்து வரக்கூடிய ஒரு நல்ல வருடமாக நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் இப்போ குரு பகவான் வந்து தான் இருக்கின்ற இடத்துல இருந்து உங்களுடைய 3வது வீடுன்னு சொல்லக்கூடிய உதவி ஸ்தானமான வெற்றி ஸ்தானத்தை பார்த்துக்கிட்டு இருக்காருங்க. இதன் காரணமா வந்து இதனால் வரைக்கும் ஒரு சில நண்பர்களுக்கு வந்து திருமண தடை இருந்துட்டு இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க. சார் நாங்கள் எவ்வளோ முயற்சி
முயற்சி பண்ணி பார்த்துட்டோங்க, எங்களுக்கு திருமணமே கைகூடல, எங்களுக்கு திருமணம் கைகூடுவதற்கு வாய்ப்புகள் இருக்கா இல்லையா அப்படின்ட்டு உண்மையை சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு ஏப்ரல் 2024 வரைக்கும் திருமணம் கைகூடுவதற்கு வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குங்க. ஒரு சில நண்பர்கள் கேட்பீங்க, அப்பனா அதுக்கப்புறமா எங்களுக்கு வாய்ப்புகள் இல்லையா அப்படின்ட்டு. உங்களுக்கு எப்பவுமே வாய்ப்புகள் இருக்குங்க. ஆனா உங்களுக்கு வந்து ஏப்ரல் 2024 வரைக்கும் ரொம்பவே சிறப்பான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. ஸோ நீங்க எந்த காரணத்தை கொண்டோ உங்களுடைய மனதை தளர விடாம நீங்க விடாத ட்ரை பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு பொருந்தக்கூடிய வண்ணமாவது ஒரு நல்ல வரன் கூடி சீக்கிரத்தில் அமைவதற்கும் இந்த 2024 வருடம் ஒரு அற்புதமான நல்ல கனிந்து வரக்கூடிய வருடமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக பொருந்துவதற்கும் வாய்ப்புகள் வந்து கண்டிப்பாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக கலைத்துறையில வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருக்கக்கூடிய நண்பர்கள் வந்து நீங்க ஒரு பொழுதும் உங்களுடைய மனதை வந்து தளர விடாம நீங்க ஆப்பர்ச்சுனிட்டிக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா 100% வந்து நீங்க எதிர்பார்க்கின்ற வண்ணமா உங்களுக்கு தகுந்த மாதிரி கலைத்துறையில வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக ஏற்படும் நண்பர்களே. மேலும் வந்து இப்போ ஒரு சில பெண்மணிகள் வந்து நீங்க வீட்டில் இருந்தபடியே ஒரு ஓன் பிசினஸ் ரன் பண்ணணும்னு நினைச்சுக்கிட்டு இருப்பீங்க. ஏன்னா உங்களுடைய ராசிநாதன் சுக்ரன் அப்படின்னு கூடிய காரணத்தினால நீங்க பெண்கள் சம்பந்தப்பட்ட அழகு பொருட்கள் வாங்கி வைப்பதோ அல்லது வந்து ட்ரெஸ் வந்து வாங்கி சேல்ஸ் பண்ணதோ அல்லது ஒரு சில பெண்மணிகள் வந்து நீங்க வந்து ஒரு பியூட்டிஷியன் ஷாப் ரன் பண்ணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருப்பீங்க. இந்த மாதிரி நினைக்கின்ற நல்ல ஆசைகள் அனைத்துமே வந்து உங்களுக்கு சாதகமாக நிறைவேறுவதற்கும் இந்த 2024 வருடம் முழுவதுமே வந்து ஒரு அற்புதமான நல்ல கனிந்து வரக்கூடிய வருடமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக திகழும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் வந்து தற்சமயம் சனீஸ்வரர் வந்து உங்களுடைய 5வது வீடுன்னு சொல்லக்கூடிய பிள்ளைகள் சாணமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க. ஸோ இதன் காரணமா ஒரு சில பெற்றோர்களுக்கு, அதாவது திருமணம் ஆயிட்டு ஒரு சில வருடங்கள் ஆன பெற்றோர்களுக்கு உங்களுக்கு வந்து பிள்ளைகள் வரம் இல்லாமல் ரொம்பவே அவதிக்குள்ள இருந்திருப்பீங்க. அந்த மாதிரி இருக்கின்ற பெற்றோர்கள் நம்ம சொல்லுகின்ற ஒரு சின்ன பரிகாரம் உங்களுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களால முடியும் அப்படின்னா ஒரு தடவை வந்து உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. அதற்கு அப்புறமா வந்து உங்களால முடியும் அப்படின்னா நீங்க டாக்டரை ரெகுலராக கன்சல்ட் பண்ணிட்டே வாங்க. இது எல்லாமே நீங்க பர்ஃபெக்டா பண்ணிட்டு வந்துட்டீங்க அப்படின்னாலே நீங்க எதிர்பார்க்கின்ற வண்ணமா உங்களுக்கு தகுந்த மாதிரி குழந்தைகள் வரும் ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் சாத்தியப்படுவதற்கும் இந்த 2024 வருடம் முழுவதுமே வந்து உங்களுக்கு காலம் நல்லபடியாக கனிந்து வரும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் பெற்றோர்களே. மேலும் வந்து இப்போ குரு பகவான் வந்து என்ன பண்ண போறாருன்னா ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு உங்களுடைய 8வது வீடுன்னு சொல்லக்கூடிய ஆயுள் ஸ்தானம், கடன் ஸ்தானம் மற்றும் ரொம்ப வாழ்க்கை ஸ்தானத்துக்கு பயிற்சி அடைஞ்சிருவாருங்க. ஸோ இந்த இடம் வந்து அவருக்கு வந்து செட் ஆகக்கூடிய இடமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது அப்படின்றதான் ஐதீகம். ஆனாலும் கூட நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் கண்டிப்பாகவே கிடையாது. ஏப்ரல் மாதம் வரைக்கும் உங்களுக்கு காலம் நல்லபடியாக இருக்கின்ற ஒரு அற்புதமான காரணத்தினால உங்களுக்கு எந்த ஒரு வம்பு வழக்கு இருக்குது அப்படின்னாலும் அதில் உங்களுக்கு வந்து சாத்தியப்படக்கூடிய வகையில் வந்து தீர்ப்பு சாதகமாக கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுங்க. மேலும் ஏப்ரல் 2024க்கு பிறகு குரு பகவான் வந்து உங்களுடைய 8வது வீட்டுக்கு போயிட்டு அங்கிருந்து வந்து உங்களுடைய 4வது வீடுன்னு சொல்லக்கூடிய தாயார் ஸ்தானம், சுகஸ்தானம் மற்றும் வண்டி வாகன ஸ்தானத்தை பார்ப்பாருங்க. இதன் காரணமா வந்து ஒரு சில நண்பர்கள் தாய்மார்கள் ஹெல்த்தில் அவ்வப்போது வந்து சிறிதளவில் அவங்களுக்கு வந்து ஹெல்த் இஷ்யூஸ் இருந்தது அப்படின்னாலும் இனி வரவிருக்கும் இந்த 2024 வருடம் முழுவதுமே வந்து உங்களுடைய தாய்மார்களுக்கு இருக்கின்ற ஹெல்த் இஷ்யூஸ்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க விடுதலை பெறுவதற்கும் வாய்ப்புகள் வந்து 100க்கு 100% அதிகரிக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமாக உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி புதிதாக ஒரு பைக்கோ அல்லதோ காரோ வாங்கணும்னு நினச்சிக்கிட்டு இருப்பீங்க. அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்களும் நீங்கள் எதிர்பார்க்கின்ற வண்ணமாக உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி புதிதாக ஒரு நல்ல அசையும் சொத்தோ அல்லது அசையாத சொத்தோ வாங்குவதற்கும் இந்த வருடம் உங்களுக்கு ஒரு அற்புதமான கனிந்து வரக்கூடிய வருடமாக நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் நண்பர்களே. மேலும் வந்து இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பணப்புழக்கம் அப்படின்றது நீங்க செய்கின்ற எந்த நல்ல சுய தொழிலாக இருந்தாலும் சரிங்க, அதுல வந்து உங்களுக்கு நல்லபடியாக கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அதே சமயம் வந்து ஒரு சில நண்பர்களுக்கு வந்து வெளிநாட்டில் இருக்கின்ற உங்களுடைய நண்பர்களோ அல்லது உறவினர்கள் மூலமாகவோ உங்களுக்கு வந்து நிறைய நல்ல ஆதாயங்கள் கிடைப்பதற்கும் இந்த வருடம் ஒரு அற்புதமான நல்ல கனிந்து வரக்கூடிய வருடமாக நம்மளுடைய துலாம் ராசி நண்பர்களுக்கு மிக சாத்தியமாக பொருந்துவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த பலன்கள் ஆனது வந்து பாத்தீங்கன்னா கோச்சார ரீதியான பொது பலன்கள் மட்டும்தாங்க. இது வந்து யாருடைய பர்சனல் பட்சாட்டையும் வெரிஃபை பண்ணி சொன்ன பலன்கள் கிடையாது. எதற்காக இது சொல்றோம் அப்படின்னா, இப்ப 100 நண்பர்கள் வந்து துலாம் ராசியில இருக்கீங்க அப்படின்னா 100 பேருக்குமே நம்மளால பதிவு போட முடியாது இல்லைங்களா. அதனால வந்து இந்த பொது பலன்கள் உங்களுக்கு எப்போ ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா
தற்சமயம் வந்து உங்களுக்கு பொருந்தக்கூடிய வகையில் கரெக்டான தசாபுக்திகள் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா 100% வந்து நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த பொது பலன்கள் நிச்சயமாக உங்களுக்கு வந்து சாத்தியப்படுங்க. இன்கேஸ் உங்களுக்கு எதிர்மறையான தசாபுக்திகள் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா இந்த பலன்கள் வந்து கொஞ்சம் உங்களுக்கு சாத்தியப்படுவதற்கு கொஞ்சம் டிலே ஆவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. அந்த மாதிரி டிலே ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக தான் வந்து உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய விஷ்ணு பெருமான் கோயிலுக்கோ அல்லது ஆஞ்சநேய பெருமான் கோயிலுக்கோ வந்து ஒவ்வொரு வார சனிக்கிழமை காலையிலயோ அல்லது மாலையிலோ போயிட்டு வர சொல்றோம். இந்த மாதிரி நீங்க போயிட்டு வரக்கூடிய காரணத்தினால உங்களுக்கு எதிர்மறையான தசாபுக்திகள் நடக்குது அப்படின்னாலும் உங்களுக்கு 100% வந்து எந்த ஒரு கெடு பலன்களும் ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த 2024 வருடம் முழுவதுமே உங்களுக்கு சாதியப்படக்கூடிய ஒரு நல்ல வருடமாக நிச்சயமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாகவே கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் வந்து இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த கோச்சார ரீதியான பொது பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனல் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க மற்றும் கமெண்ட் பண்ணுங்க. இந்த பதிவு பார்த்தமைக்கு மிக்க நன்றிங்க. நன்றி, வணக்கம் துலாம் ராசி நெஞ்சங்களே. தேங்க்யூ.